திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பொள்ளாச்சி அருகே குப்பிச்சிபுத்தூர் பாசி பைத்தான் பாறையில் உள்ள தோட்ட பகுதியில் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வரும் சிறுத்தை கன்றுக்குட்டியை வேட்டையாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நடேசன் வழங்கிட கேட்கலாம். நடேசன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனமலை உதயகுளம் அடுத்த குப்பிச்சிபுதூர் வனப்பகுதியையொட்டி பாறைமேடு, பாசிப்பைத்தான் பாறை கிராமங்களில் சிறுத்தை நடமாட்டம் இருந்து வருகிறது. வனப்பகுதியில் இருந்து அவ்வப்போது கிராமங்கள் தோட்டங்களுக்குள் புகுந்து நடமாடி கால்நடைகளை வேட்டையாடி கொண்டு வருகிறது. இதனால் தோட்டத்து சாலை பகுதியில் வசித்து வரும் கிராம மக்கள், விவசாயிகள் பீதியடைந்துள்ளனர். தொடர்ந்து வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க 2 இரும்பு கூண்டுகள் மற்றும் 7 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சிறுத்தையை பிடிக்க கூண்டுகளில் சிறுத்தைக்கு இரையாக ஆடு, நாய்களை வைத்து உள்ளனர். ஆனாலும் கூண்டுகள் வைத்து 2 வாரங்களுக்கு மேலாகியும் சிறுத்தை கூண்டுகளில் சிக்காமல் வனத்துறையினருக்கு போக்கு காட்டி ஜாலியாக தோட்டங்களுக்கு புகுந்து உலா வருகிறது. ஆனால் கிராமங்கள் மற்றும் தோட்டங்களுக்குள் சிறுத்தை புகுந்து நடமாடுவது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கூண்டு வைக்கப்பட்ட 50 மீட்டர் தொலைவில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இரவு நேரத்தில் சிறுத்தை புகுந்து நடமாடி ஒரு இடத்தில் படுத்து உருண்டு ஓய்வெடுத்து இது அங்கு பொருத்தப்பட்டிருந்த ஒரு கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இன்று குப்பிச்சிபுதூரில் பாசிப்பைத்தான் பாறையில் அரவிந்த் என்பவர் தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த கண்டுக்குட்டியை சிறுத்தை கடித்துக் கொண்டுள்ளது. தகவல் கிடைத்ததும் தற்போது சம்பவ இடத்தில் வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து விவசாயிகளை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூடுதலாக ஒரு இரும்பு கூண்டு வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வனத்துறையினர் வைத்திருக்கும் கூண்டு அருகில் வரும் சிறுத்தை கூண்டுக்குள் சிக்காமல் 2 வாரங்களுக்கு மேலாக போக்கு காட்டி வருவது சிறுத்தையை பிடிப்பது வனத்துறையினருக்கு கடும் சவாலாக உள்ளது. 2 வாரங்களுக்கு மேலாகியும் சிறுத்தையை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்காமல் இருப்பது கிராம பகுதியில் வசித்து வரும் விவசாயிகளை கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நடேசன். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.